Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் புலாவ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம குரூப்பில் ரீசேல் குரூப்பில் இருக்கிற கஸ்டமர் ஆர்டர் பண்ண பார்சல் தான். இந்த மாதிரி நான் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்பேச் பண்ணுறப்ப எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யாராச்சும் ரீசேல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் ரீசேல்லாம் பண்ணல, நான் வந்து ஒரு பீஸ் மட்டும் தான் வாங்கணும், குரூப்பில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசேல் பண்ணுறவங்களுக்கும் கஸ்டமருக்கும் எல்லாருக்குமே வந்து சேம் ரேட்டில் தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கலெக்ஷன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரயான் காட்டனில் ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது, பார்டரில் ஜரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சாலோட கொஞ்சம் பெரிய சால் தான். இந்த மாதிரி கலெக்ஷன் மட்டும் இல்லை, டிசைனர் ஒர்க் சாலு, அதுக்கப்புறம் அபாயா, கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கலெக்ஷன் பாருங்கள். புலாவ் செய்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா கெட்டியான தயிர், கொஞ்சம் லைட்டாக புளிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா அதையும் சேர்த்து பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி அப்படின்னா 2 கப் அளவுக்கு, ஏன்னா இது வந்து பிரியாணி அரிசி பழைய அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது எடுத்துருந்தேன். அதனால் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே புலாவ் வந்து ரெடி ஆயிரும். புலாவ் வந்து நான் பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அடுத்தது எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. புலாவ் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து குருமாவே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கிடையில் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஆயில் வந்து எப்போவும் சேர்க்கறத விட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு, அடிப்பிடிக்காமல் உதிரியாக குலையாமல் சோறு ரொம்ப நல்லா இருந்துச்சு. புலாவ் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குருமா செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, அது எல்லாமே சேர்த்து ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 750 கிராம் சிக்கன் எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அந்த ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துட்டு ஒரு 100 கிராம் கெட்டியான தயிர் அதையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டேன். ஏன்னா ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் இல்லையா, அதனால் அப்பப்போ கலந்து விட்டுட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான மசாலாவையும் சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், 3லேருந்து 4 வரைக்கும் எவ்வளோ வந்து காரம் உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். இதில் வந்து நான் தேங்காய் சேர்க்கலை அப்படிங்கிறனால கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருந்தேன். ரெண்டையும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதையும் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் தேங்காய் சேர்க்கலை அப்படின்னாலுமே கரெக்டாக தான் இருக்கும், ரொம்ப வந்து மெல்லிசாலாம் இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 3 இல்லை 4 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும், ஏன்னா சிக்கனுங்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா முருவி வந்ததுக்கப்புறம் வெங்காயம், அப்புறமா பூண்டு வந்து ஒரு 7-8 பல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தாளிப்பு விடகம்னு சொல்லுவோம் இல்லையா, கறி விடகம், அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா இதிலவே வந்து கருவேப்பிலை பூண்டு எல்லாமே வந்து போடுறோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக ஒரு சில இது மட்டும் தான் இருக்கும். அது இல்லை அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் தானே, சின்ன பாத்திரம் போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வதக்கவே முடியல, அதனால் லைட்டாக ஆயிலில் கலந்துட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு நல்லா சுருண்டு வந்துடும் இல்லையா, அதனால் லைட்டாக வதக்கிட்டு மட்டும் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குருமாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துட்டோம் அப்படின்னா குருமா ரெடி ஆயிரும். தேங்காய் சேர்க்கலை அப்படின்னாலும் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு. எலுமிச்சம்பழம் வந்து 1/2லேருந்து 1 லெமன் வரைக்கும் சேர்த்துக்கலாம், எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இங்கே கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துருக்கேன்,
அப்புறம் ஜீனி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 இல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இனிப்பும் புளிப்புமா இருக்கோ அவ்வளவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மிளகுத்தூள், ஜீரகம், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்த்துட வேண்டியது தான். கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் வந்து சரியாக வேகாது. நல்லா சுருண்டு வந்துருச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக புளி தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் பச்சடியும் சூப்பராக ரெடி ஆயிரும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து லேட் ஆயிடுச்சு. சரி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் வந்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.